ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து திருப்பி ஒரு ஃபேமிலி vlog. என்னென்னு தானே கேட்குறீங்க. நம்ம இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் போக போகிறோம். மார்னிங் ஒரு 5:30 AM போலலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம ஊர் சைடே போக வேண்டியது இருக்குது. அதனால சரி டக்குன்னு போனால் தான் அங்கே போய் ரீச் ஆக முடியும். 23ஆம் தேதி தான் இன்றைக்கி முகூர்த்த நாள். நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இன்றைக்கி தான் முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால, அதுவும் ஆடி முடிஞ்சு வர ஆவணி மாதத்தில் வர ஃபஸ்ட்டு முகூர்த்த நாள் போல் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் ஒரே நாளே வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டு வழியிலேருந்து வரும்போது பார்த்தா போர் போட்டுட்ருந்தாங்க. அதனால் ரிட்டன் சுற்றி அதுக்கப்புறம் வந்தோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய டீ குடிக்கிற ஸ்பாட்டு வந்தாச்சு. சரின்னு நிறுத்தி ஃபஸ்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் ரிட்டன் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பெட்ரோல் அடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு டீ குடிக்கிறது, அதுக்கடுத்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறது. பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் போகணுமா, அதனால் ஃபில் பண்ணிக்கலாம். இடையில போய் தள்ள விட்டுருவாங்க இவங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் இது அமராவதி அணையா, எப்போ போகும்போதும் இந்த அணை மேலே ஏறி போகும்போது அவ்வளோ காற்றடிக்குது. எப்போ பார்த்தாலும் இதை தான் வீடியோ எடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு வழி இல்லையே, இதை தான் எடுத்தாகணும், அப்போ தானே பார்ப்பீங்க அப்படின்ட்டு எடுத்தேன். பட் இந்த டைம் சுத்தமாக அது ஆறு இருந்த அடையாளம் கூட இல்லாமல் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்களேன். ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை, எல்லாமே வறண்டு போய் கிடக்குது. எதனாலன்னு தெரியல. நாங்கள் போன டைம் போனப்போ கூட ஏகப்பட்ட தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே இப்படி வறண்டு போய் கிடக்குது. இப்போ நம்ம செகண்டாக டீ குடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. பாதி தூரம் கிராஸ் பண்ணியிருக்கோம். அதாவது காவாசி தூரம் முடிச்சாச்சு. இன்னும் நம்மளுக்கு முக்கால்வாசி தூரம் போக வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம செகண்ட் டைம் டீ குடிக்கிறதுக்கு நிறுத்தியாச்சு. ஏன்னா ஒன்றும் முடியலை. 3.5 மணி நேரத்துக்கு மேலே வண்டி ஓட்டிகிட்டு போகணும். அதுவும் தம்பியையும் வச்சுட்டு ரொம்ப கை வலிக்கும். இடையில இந்த மாதிரி நிறுத்தி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. சன்செட் பார்க்குறதுக்காகவே ஒரு சில பேர்லாம் வேறு ஊர்களுக்கெலாம் போய் சன்செட் பார்ப்பாங்க. பட் நம்ம ஊரில் இந்த வழியில் போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட தேர்டு ஸ்பாட்டு டீ குடிக்கிறதுக்கு திருப்பியும் வந்தாச்சு. இதான் ஃபைனல். இதுக்கப்புறம்லாம் இல்லைங்க, டைரெக்டாக நம்ம மண்டபத்துக்கு போயிடுவோம். இடையில ஒரு டைம் மட்டும் நிறுத்தி அதுக்கப்புறமா நம்ம போக வர மாதிரி இருக்கும். ஃபைனலி நம்ம மண்டபத்துக்கு ரீச் ஆன பின்னால் கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் மீட் பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு அப்புறம் அங்கேருந்து போய் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு ஐஸ்கிரீம் கேட்டே இருந்தான். ஐஸ்கிரீம் அங்கேயே கொடுத்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறத பார்த்துட்டு ரிட்டன் நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் தம்பிக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கு, அதை பற்றிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். மாமா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு டிக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு பக்கம் தூக்கம் வேறு சொக்குது. வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது தூக்கம் வருதுன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. வண்டி ஓட்டும்போது தூங்க முடியாது இல்லையா, அதனால் அப்படி வந்து சேர்ந்தாச்சு. ஏன்னா நாங்கள் நைட்டு தூங்குனதுமே லேட்டு தான், 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அண்ணாண்ணி வீட்லேயுமே வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டு நைட் லேட் ஆயிடுச்சு. மார்னிங் நான் 4 o'clock போலலாம் எழுந்திரிச்சிட்டேன். இவங்க 5 அந்த டைமில் தான் எழுந்திரிச்சு டக்குன்னு போய் கிளம்பிட்டு வந்துட்டாங்க. நான் கிளம்பி தம்பியை கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களை நான் எழுப்பியே விட்டேன். கரெக்டாக இருந்துச்சு டைமிங். அதனால் ரொம்ப தூக்கம் வருதுன்ட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்டலாம் பார்த்துட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ். டெய்லி இனி ஒரு வீடியோ வந்துடும்.